மீதி இருக்கிற நெய்யிலேயே நம்ம வந்து வடிய வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துருவோம். நெய்ல போட்டதுக்கு அப்புறம் லைட்டா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்துல நான் வந்து 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதுல 1/2 கப் அளவுக்கு அதே கப்பால நான் அளவு எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்ப நமக்கு சர்க்கரை வந்து உருகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் எடுத்துட்டு அதை நான் இதுல வந்து போட்டிருக்கேன். நமக்கு கேசரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த கலர் இருந்தாதான் நமக்கு அந்த கேசரிக்குள்ள ஒரு இதுவே வரும். அதுக்காக தான் நான் வந்து கலர் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சரி வந்துருச்சு. இந்த சமயத்துல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நட்ஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா கிளாஸ் பவுல்ல நான் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நான் அதை போட்டிருக்கேன். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு.